வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்தாலும் ராசியில் புதன் பகவான் அமர்ந்திருக்கார். அப்போ ராசியில் புதன் அமரும் போது புதன் திக்பலம் அடைகிறது. அப்போ 7க்கும் 10க்குரியவன் அல்லவா. அப்போ உங்க எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் அத்தனையும் தொழில் சார்ந்த விஷயத்தில் புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளானை வகுக்கக்கூடிய தன்மை என்பது இந்த மாதத்தில் இருக்கிறது. ஏன்னா புதன் அறிவுக்கு காரகன் அல்லவா. அப்போ எந்த இடத்தில் எதை பேசணும், எதை செய்யணும், எந்த விஷயத்தில் நமக்கு நன்மை கிடைக்கிறது என்பதை பகுத்து ஆராயக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய இறுதியில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் தை மாதம் 11ஆம் தேதி 24/1/2025 அன்று புதன் பகவான் மகரமனைக்கு செல்கிறார். அப்போ அந்த இடத்தில் சூரிய பகவானும் அமர்ந்திருக்கார். எங்க? குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில். அப்போ 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெற்று புதனும் சூரியனும் இணைந்தால் புதன் ஆதித்ய யோகத்துடன் 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி இணைவு பெற்றால் தர்ம கர்மாதிபதி யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் உங்க ராசிநாதனுடைய பார்வையும் அந்த 2ஆம் இடத்தின் மீது பதிகிறது, சூரியன் மீது பதிகிறது. அப்போ பாக்யாதிபதியின் மீது உங்களுடைய பார்வையும் பதிகின்ற காரணத்தால அப்போ 2, 9, 10ஆம் அதிபதிகள் வலுப்பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சிந்தனைகள் வலுப்பெறும், செயல் திட்டங்கள் சிறப்பு பெறும். எதையெல்லாம் தடை தடை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த தடையெல்லாம் விலகக்கூடிய தன்மை, புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த சூரியன் குரு இணைந்து சிவராஜ யோகமும் கிடைக்கிறது. ஸோ இந்த அமைப்பின் பிரகாரம் பார்க்கும்போது சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, சூரியனை போல பேசக்கூடிய தன்மை, திடம், சூரியன் எப்படி ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறதோ ஸோ அதை போலவே உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் செயல்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. தர்ம சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கும்போது தொழிலில் மேம்பாடு, தொழிலில் வளர்ச்சி, தொழிலில் அபிவிருத்தி, தொழிலை பெருக்குவது, புதிய கிளைகளை ஆரம்பிப்பது, புதிதாக தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து இதுவரைக்கும் வேலையில் இருந்தாலும் இனி வேலையை விட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணம், நிலைப்பாடு இருக்கக்கூடிய தன்மை அத்தனையும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். பொருளாதார வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி என்பதே கிடையாது. இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியில, வேலை ரீதியில, உத்தியோக ரீதியில மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய, நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதம் நீங்க பார்க்கும் பொழுது குடும்பஸ்தானத்தில், குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை களைவதற்குண்டான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை என்று சொல்லக்கூடிய சகோதர வகையில் இருக்கக்கூடிய பிணக்குகள் கூட நீங்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பணம், கொடுத்த பணம் அல்லது ஏதாவது பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய, அது கண்டிப்பாக நமக்கு கிடைத்து விடும் என்கின்ற நிலைப்பாடு எடுக்கக்கூடிய, எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற ஆற்றலை கொடுக்கக்கூடிய, உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இருக்கு. 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்திருப்பது நல்லதுதான். உபஜயஸ்தானத்தில் சனி இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. அந்த சனியோடு இப்போ சுக்கிரன் சேர்ந்து சனி சுபத்துவமாக இருக்கும் போது முயற்சி ஸ்தானம் பலப்படுகிறது, தைரிய வீரியங்கள் பலப்படுகிறது, என்ன ஓட்டங்கள் சிறப்பாக இருக்க போகிறது. டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது மூவ் பண்ணக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், அது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட, அதை எடுத்து அதை தொழிலாக நடத்தி கொண்டிருப்பவர்கள் அல்லது டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லுவேன். சுக்கிரன் 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். அப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் உங்களுக்கு? சுக்கிரன்
கலைத்துறைக்கு காரக கருத்தா அந்த கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு புகழை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 3ஆம் இடம் என்பது கீர்த்தி புகழை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா, வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது நல்லதான்னா இல்லை என்று தான் சொல்லுவேன். ராகு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு தீங்கு செய்வார். அதாவது பாம்பல்லவா, அப்போ கொத்தத்தான் செய்யும், விஷம் கொடுக்கத்தான் செய்யும். இப்போ தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது இந்த காலகட்டம் சிறப்பு. அப்போ தாயை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ராகுங்கிறது பிரம்மாண்டம், ஆசையை வளர்க்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால பிரம்மாண்டமாக வீடு கட்ட வேண்டும் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். என 4ஆம் இடத்தில் சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். எப்போ? தை மாதம் 15ஆம் தேதி, அதாவது 28/1/2025 அன்று சுக்கிர பகவானுடைய பயிற்சியானது 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த இடத்தில் அவர் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ சுக்கிரன் ராகு இணையும் போது என்ன, பெரிய வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையை கொடுக்கும். சுக்கிரன் வீட்டுக்கு காரக கிரகம் 4ஆம் இடத்திலேயே வந்து அமர்கிறார். 4க்குரியவன் 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். கடன் கிடைக்கும். கடனை வாங்கி ஒரு வீடை கட்ட வேண்டிய எண்ண ஓட்டத்தை கொடுத்து அல்லது வீடு வாங்கக்கூடிய ஒரு ஆசையை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனங்கள், வீடு, விவசாயம், இந்த மாதிரியாக அசையா சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய கொடுப்பினை என்பது இந்த தை மாதம் நிச்சயமாக இருக்கிறது. 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சில வழிகளை அனுபவித்திருப்பீர்கள். சனி வந்து 5ஆம் இடத்தை பார்த்தாரு. அதே சமயத்தில் 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தனுசு ராசி தாய்மார்கள் அல்லது தனுசு ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தை மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லபடியாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். என செவ்வாய் 8லிருந்து 7ஆம் இடத்துக்கு அப்படியே வக்ரம் பெற்று 7ஆம் இடத்துக்கு போறார். அப்போ குழந்தைகளினுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்தில் குரு இருக்கும்போது நிச்சயமாக கடன் கிடைக்கும். கடன் கிடைக்காதுன்னு சொல்ல மாட்டேன், கடன் கிடைக்கும். ஏன்னா நீங்களே 6ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கீங்களா, கடனை தேடி போவீர்கள், கடன் கிடைக்கும். கடனை வாங்கி டெவலப் பண்ணுவது, கடனை அடைப்பது, கடன் சார்ந்த விஷயத்தில் உங்கள் எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். எதிர்ப்பாளர்களை இனங்கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். புதன் பகவான் 7ஆம் இடத்திலிருந்து, அதாவது 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால திருமணம் சார்ந்த சுப காரியங்களை முன்னெடுத்து செய்வதற்கான, இதுவரைக்கு திருமணமே வேண்டாம் இனி பின்னாடி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு கூட இப்போ திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாக்யாதிபதியோடு புதன் இணைந்து குருவினுடைய பார்வையில் பெற்றிருக்கக்கூடிய புதன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தால் நல்லபடியாக நடக்கக்கூடிய திருமண வாய்ப்புகள், ஏற்கனவே திருமணமாகி சில பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்வில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. ஏற்கனவே பிரிந்தவர்கள் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு. தந்தைகள் நன்றாக இருக்க போகிறது, தந்தையின் நலன் நல்லா இருக்க போகிறது. தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு நல்ல மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த அமைக்கு ஒரு நல்ல வழி பிறக்க போகிறது. தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழில் செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. ஏன்னா வெளிநாட்டுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டும் அந்த குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால வெளிநாட்டு அமைப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அல்லது வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு தன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக அமையப்பெறும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் ஒரு செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கிறது. 11ஆம் அதிபதி இந்த தை மாதத்தில் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் லாபங்கள் பெருகும், மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய தன்மை இந்த தை மாதம் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையப் பெறுவீர்கள்.
ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு என்று எடுத்துக்கொண்டால் வருகின்ற தை மாதம் 22 பிப்ரவரி 4 செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருகிறது. சூரியன் என்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய, பாக்கியத்தை தரக்கூடிய இவர்தான் அந்த சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ குடும்பஸ்தானத்தில் குருவின் பார்வையோடு அற்புதமாக அமர்ந்திருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை, சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ, யாருக்கெல்லாம் தந்தை சார்ந்த விஷயம், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயம் அல்லது சொத்து பிரச்சனை, பாக பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவித்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் ஒரு பதவி, அரசு பதவி, அதிகார பதவி நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீர்களோ, அவர்கள் எல்லாம் நிச்சயமாக அந்த நாளில் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான், உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை அன்று வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.